ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் நடந்துட்டு இருக்க பம்பரோட பேர் விஷு பம்பருங்க. இந்த விஷு பம்பரோட டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 300 ரூபாய். இந்த விஷு பம்பரோட குழுக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 23ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஷு பம்பரோட டிக்கெட். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிக்கெட்டோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய். அடுத்த செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். இந்த டிக்கெட்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குங்க. ஸோ என்ன ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ கமிஷன் வந்து ஏஜென்ட் கமிஷன் வந்து போகும், எத்தனை பேருக்கு அந்த பரிசுங்கிறது தராங்க, டோட்டலாக அந்த பரிசோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல இருக்குங்க. அப்படியே அதர் சைடு பார்த்தீங்கன்னா இதோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த டிக்கெட்டை எந்த மாதிரி சேஃப்டியாக வைக்கணும், எப்படிலாம் இருந்தால் இந்த டிக்கெட்டை வந்து தரமாட்டாங்க பரிசு, எப்படிலாம் வந்து இதை சேஃபாக வச்சுக்கணுங்கிற A to Z எல்லா டீட்டெயிலும் இந்த பக்கம் இருக்குங்க. அப்படியே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிக்கெட்டை எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் நம்பர் தாங்க. கேரளா லாட்ரியோட திருவனந்தபுரத்தோட ஆஃபீஸோட நம்பர் தான் இங்கே இருக்கும். நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே இங்கே கால் பண்ணி கேட்டு அடுத்த ப்ராசஸ் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே இவங்கள்ட்ட கால் பண்ணி இங்கே கேட்டுக்கலாம். இந்த விஷு பம்பரை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 54 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறதா இருக்காங்க. சேல்ஸை பொறுத்து அது ஒரு 45 லட்சமாவோ இல்லை 50 லட்சமாவோ சேல்ஸ் நடக்கலாம், இல்லை 54 லட்சம் கூட விற்று போகலாம். நம்மளோட ஃபைனல் டேட் அந்த 23ஆம் தேதி நமக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது எத்தனை டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணாங்க, அதில் எத்தனை டிக்கெட் வந்து சேல்ஸுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் அதில் சொல்லுவாங்க. ஸோ விற்பனையாளர் டிக்கெட்டுக்கு பரிசு விழுந்தால் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதோட ப்ராசஸ் வந்து புரியுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய். இந்த ஒரு 50 லட்சம் பேரில் யாராவது ஒரே ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு மட்டும்தான் இந்த 12 கோடி ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய தொகை வந்து கிடைக்கும். பல பேரோட கனவு எதா இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாக்பாட் வந்து அடிச்சிடாதா, நம்ம லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு ஒரு பெட்டரான லைஃப்பை வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் எல்லாருமே வந்துட்டு இந்த லாட்டரி டிக்கெட் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிறத நாம் 23ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 300 ரூபாய். இதில் டோட்டலாக 6 சீரீஸ் வருது. VA, VB, VC, VD, VE, VG அப்படின்னு சொல்லிட்டு 6 சீரியல் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு டோட்டலாக 6 டிக்கெட் வந்து வரும். நீங்கள் செட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 ரூபா வரும். இதுவே நீங்கள் சிங்கிள் டிக்கெட் வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 300 ரூபா வருங்க. இந்த டிக்கெட்டை நீங்கள் 300 ரூபாய்க்கு வாங்கும்போது 40% GST கட்டி தான் வாங்குறீங்க. ஸோ யாராவது உங்களுக்கு GST கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வின் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வின் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கை காசு எதுவுமே தர தேவையில்லை. வின்னிங் அமௌண்ட்லேருந்து கழிச்சிட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பணத்தை வந்து கவர்மெண்ட் ஏற்றிடுவாங்களே தவிர ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்லைங்க. சரி, ஓகே. இப்போ ப்ரைஸஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய். இது மொத்தமாக ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் தருவாங்க. அதுக்கு ஏஜென்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா 10%, 1 கோடியே 20 லட்சம் ரூபாய். இதுதான் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். இது டோட்டலாக 6 பேருக்கு தருவாங்க. இதில் மொத்தமாக 6 சீரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு சீரீஸ்லையும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் தருவாங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸ் வந்து 1 கோடி ரூபாய் 6 பேருக்கு தரனால டோட்டலாக 6 கோடி ரூபாய். இதில் ஏஜென்ட் கமிஷன் 10%. எல்லாத்துக்குமே ஏஜென்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா 10% தாங்க. அடுத்த தேர்ட் ப்ரைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியல்லையும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ப்ரைஸ் வந்து 10 லட்சம் ரூபாய். டோட்டலாக 6 பேருக்கு தருவாங்க, 60 லட்சம் ரூபாய். அடுத்த ஃபோர்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். இதுவும் ஒவ்வொரு சீரீஸில் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக 6 பேருக்கு தருவாங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சீரீஸ் மட்டும் மாறி வரும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த இங்கிலீஷ் லெட்டரில் வின்னிங் நம்பரில் இருக்க மாதிரியே சேம் நம்பர் வந்து மீதி இருக்கக்கூடிய 5 சீரியல்லையும் இருக்கும். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய சீரியல் மட்டும் மாறும். அப்படி இருக்கவங்களுக்கு ஆறுதல் ப்ரைஸ், கன்சலேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் தராங்க. இது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். மீதி இருக்கக்கூடிய 5 சீரியலில் ஒவ்வொருத்தருக்கும் தருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய். டோட்டலாக 5 லட்சம் ரூபாய். இது இல்லாமல் ஃபிஃப்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். இது டோட்டலாக 16,200 பேருக்கு தராங்க. இனிமேல் வரக்கூடிய 5000 ரூபாய் அது கீழே இருக்கக்கூடிய ப்ரைஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதுங்க. ஃபுல் சீரியலையும் ஃபுல் நம்பரையும் பார்க்க தேவையில்லை. கடைசி 4 நம்பர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லாம் கிடைக்கும். இந்த 5வது ப்ரைஸை 16,200 பேருக்கு வந்து தர்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய். டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 கோடியே 10 லட்சம் ரூபாய். அடுத்தா பார்த்தீங்கன்னா 6வது ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இது டோட்டலாக 12,960 பேருக்கு வந்து தராங்க. இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கோடியே 59,20,000 ரூபாய். அடுத்ததான் 7வது ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இது டோட்டலாக எத்தனை பேருக்கு தராங்கன்னா 29,160 பேருக்கு தராங்க.
இதோட மொத்த டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,91,60,000 ரூபாய். அடுத்ததாக எயித்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இது டோட்டலாக எத்தனை பேருக்கு தராங்கன்னா 1,37,160 பேருக்கு தராங்க. இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,85,80,000 ரூபாய். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 9வது ப்ரைஸ் 300 ரூபாய்க்கான ப்ரைஸ். இது டோட்டலாக எத்தனை பேருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,84,680 பேருக்கு தராங்க. இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 5,54,04,000 ரூபாய். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 ப்ரைஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் ப்ரைஸ், டோட்டலாக 10 ப்ரைஸஸ் தராங்க. இந்த 10 ப்ரைஸஸ் தரக்கூடிய இந்த 50 லட்சம் பேரில் எத்தனை பேருக்கு மொத்தமாக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,80,184 பேருக்கு வந்துட்டு இந்த 50 லட்சம் பேரில் செலக்ட் பண்ணி இந்த வின்னிங் அமௌண்ட்டுங்கிறத தருவாங்க. டோட்டல் வின்னிங் அமௌண்ட் மொத்தமாக சேல்ஸுங்கிறது இந்த 300 ரூபாய் 50 லட்சம் டிக்கெட்டை வாங்கின பிறகு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் இருந்து மொத்த வின்னிங் அமௌண்ட்டாக ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,95,64,000 ரூபாய். இந்த அமௌண்ட் வந்து வின்னிங்காகவே மக்களுக்கு வந்து தராங்க. ஸோ யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத 23ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். டிக்கெட் வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் என்னோட பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். வின் பண்ண போகிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து 13/5/2026. எக்ஸாக்டாக இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 23/5/2025 அன்னைக்கு தான் இதோட லாஸ்ட் டேட்டுங்க. அன்னைக்கு தான் ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க. மதியம் 2 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கடைசி வீக்கில் நிறைய பேர் வாங்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அது கேரளா போகாமல் ஆன்லைனில் வாங்கலாம் ட்ரை பண்ணும்போது நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். அதில் மாட்டிக்காதீங்க. முன்னாடியே கேரளாவுக்கு போய் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லையா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, திடீர்னு இந்த லாஸ்ட் டைமே வாங்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. அடுத்தடுத்து வருஷம் முழுவதும் பம்பர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது இல்லைன்னா அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷு பம்பர் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தா எவ்வளோ டேக்ஸ் போக கிடைக்கும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு டேக்ஸ் போக எவ்வளோ கிடைக்கும்னு நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக நம்ம சேனலில் இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். டிக்கெட் வாங்கியிருக்கோங்க, டிக்கெட்டை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. டிக்கெட் வந்து கிழிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. டிக்கெட் கிழிஞ்சாலோ இல்லை QR கோடோ பார் கோடோ வந்துட்டு அதில் வந்து தண்ணி பட்டு அழிஞ்சு போயிட்டாலோ நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுல மிகப்பெரிய சிக்கல் வந்து வரும். கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ண முடியவே முடியாது. ஸோ டிக்கெட்டை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ லாட்ரி பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு லக்கை பேஸ் பண்ண விஷயம். இதில் வந்து பரிசு விழுகக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ இருக்கோ அதை விட பல மடங்கு பரிசு விழுகாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. லாட்ரி பற்றி முன்ன தெரியும் அப்படின்னா மட்டும் இந்த லாட்ரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு லாட்ரி பற்றி எதுவும் தெரியாது, பரிசு வந்து 12 கோடின்னு சொல்கிறாங்களே, எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குது வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரிக்குள்ளே வந்து போகாதீங்க. இதில் ஏமாத்துறவங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் லாட்ரி பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும் நேரடியாக கேரளாவுக்கு போய் வாங்குங்க. எதுவுமே தெரியாமல் ப்ரைஸ் அமௌண்ட் பெருசாக இருக்குது நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சி ஆன்லைனில் யாரோ ஒரு ஸ்கேமர்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. டேரெக்டாக கேரளா போய் மட்டுமே வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.